60 நாட்கள் அடுத்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான காலமாக பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குருவால் ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்தீங்க. அதுவும் இல்லாமல் கூடுதலாக இந்த சனி வக்ரம் வேறு உங்களை ஆட்டி படைச்சது. 10ஆம் இடத்துல இருந்தால் தொழில் செய்கிற இடங்களில் அதிக பாதிப்புகளை யார் அனுபவித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க தான். தொழில் அமையாமல் இருக்கிறது, எங்கே போனாலும் பிரச்சனைகளை சந்திக்கிறது, குறிப்பாக மாமியாரோட மனஸ்தாபங்களை அதிகமாக உண்டாக்கிக்கிட்ட காலம், இல்லற வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள், கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டது. இதெல்லாமே அடுத்து வரக்கூடிய 60 நாட்களில் எல்லாமே மனம் திருந்தி வருந்தி எல்லாரும் குடும்பத்தோட சூழ்நிலை புரிஞ்சு அனைவரும் ஒத்துமையாக இருக்கக்கூடிய அற்புதமான காலமாக அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள் இருக்க போது இனிய இல்லறம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலமாக அது இருக்கும். ஏன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்கு இடையில் உன்னால தான் மாறி மாறி காரணங்களையும் அடுத்து குறைகளை சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து வாழ்க்கையில் சந்திச்சுக்கிட்டு வரீங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது டூர் போயிட்டு வரக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக தெய்வ ஸ்தலங்களுக்கு ஆன்மீக டூர் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான காலமாக நான் வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு அமையப்போகுது. இந்த நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வெற்றியும் அதிகமான ஒரு நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அற்புத காலமாக இருக்கும். கல்வியில் தடையாக இருக்கவங்க, படிப்பு எனக்கு வரவே இல்லைங்க, என்னைய கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து விட்டாங்க, எனக்கு இந்த ஹாஸ்டலில் தங்கு படிக்கவே எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா ஜென்ம குரு இருக்கிற இடத்துல மன மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. அல்லது நம்ம படு தூங்குறப்ப யாரோ ஒருத்தர் அமுக்கிற மாதிரி நமக்கு ஏதோ பேய் பிசாசு பிடிச்ச மாதிரி ஒரு பிரம்மையை ஏற்படுத்தக்கூடிய நேரம். அதனால் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் பயந்தே தான் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையா அப்படின்னு நினச்சி வருந்தி வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. அந்த நிலை கண்டிப்பாக இந்த 60 நாட்களில் உங்களுக்கு மாறும். கல்வி தடையாக இருந்தவங்க, கல்வியில் அரியர் வச்சு பாஸ் பண்ண முடியுமான்னு பயந்துக்கிட்டு இருந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த 60 நாட்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க, எனக்கு கல்யாணமே ஆகாதா, வயசு போயிட்டே இருக்குது, 29 ஆயிடுச்சு, 31 ஆயிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு நடக்கலை அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா அஷ்டம சனி காலத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு, எதுலேயுமே ஒரு நிலையாக இருக்க முடியாத தன்மைகளே உங்களுக்கு ஏற்பட்டது இந்த 7 வருஷமாக. இப்போ அதெல்லாம் மாறி வரக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் இந்த காலத்தில் குரு அதிசாரத்தில் இருக்கார். அது உங்களுக்கு நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அதிசாரம் வக்ரம் இந்த காலங்கள் மிதுன ராசிக்காரங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். திருமணம் வரன் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு திடீர்னு நல்ல வரன் கிடச்சி நல்ல முறையில் அமையக்கூடிய அற்புதமான காலம் உங்களை தேடி வரும். அடுத்து தொழிலில் ரொம்பவே கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா பெரிய பதவிகளுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது தொழில் தொடங்கக்கூடிய அற்புதமான காலம். மொத்தத்தில் ஒவ்வொரு அந்தந்த வயதினருக்கு ஏற்ப ஒரு நல்ல விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. வெற்றியும் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய அற்புதமான நாட்களாக அடுத்து வரக்கூடிய 60 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாயாரை வழிபடுறது நல்லது. தாய் மூகாம்பிகையை ஒரு முறை நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நீங்கள் பௌர்ணமி நாட்களில் அல்லது 3ஆம் பிறை அன்று நீங்கள் அந்த வெளிச்சத்தை நில ஒளியில் ஒரு அரை மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தி தெளிவு கிடைக்கும். உங்களுக்கு அந்த கிரக வலிமை பெற்று நீங்கள் பிரகாசமாக ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த 60 நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. சந்தோஷமாக இருங்க. வெற்றி உங்களுக்கே.